போட்டித் தேர்வில் தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃபார் ஐடிஐ வயர்மேன் அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் ட்ரேடு மாணவர்களுக்கு. ஸோ இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் சொல்லப்படக்கூடிய டிஎன்இபியில் வந்து ஒரு 1794 போஸ்ட் வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதோட சாராம்சம் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த போட்டித் தேர்வுக்கான ஒரு கிராஸ் கோர்ஸை வந்து நம்ம செப்டம்பர் 15க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்கும் நம்ம அகாடமியில். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் கீழே உள்ள லிங்க்கில் உங்களை வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ பாருங்கள், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் 2. சரிங்களா? ஸோ முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 3/9/2025. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஓகே. ஸோ 3/9/2025. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2/10/2025. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் வில் பி ஸ்டார்டட். ஓகேவா? ஸோ 2/10/2025 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட். ஓகேவா? ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ண டயத்தில், ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்போ அவைலபிளாக இருக்கும்? 6/10/2025 12 AM முதல் 8/10/2025 12 PM வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 11:59 ஆக்சுவலி அது வந்து ரிலேட்டட் டு த ஃபுல் டிஜிட்டாக சொன்னேன். சரியா? ஸோ அதனால் இதுவாக உங்களுக்கு வந்து என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 டைப் ஆஃபில் நடக்க போகுது, பேப்பர் 1 and 2. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? த பேஸ்டு ஆன் த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கோடு வந்து 501 அண்ட் டேட்டு பார்த்தீங்க, 2 எக்ஸாமுக்குரிய டேட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/11/2025. ஸோ பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி சொன்னேன். ஸோ பேப்பர் 2 வந்து ட்ரேட், எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர்மேன். ஓகேவா? ஸோ சிலபஸ் வந்து என்னது? ட்ரேடு 2. ஓகே, சாரி, ட்ரேடு பேப்பர் 2 ட்ரேடு, எலக்ட்ரீஷியன் அண்டு வயர்மேன். ஓகே. ஸோ ரெண்டுக்குமே டேட்டு ஒரே நாள் தான். ஸோ 16/11/2025. ஸோ காலையில் பேப்பர் 1ம் மதியம் பேப்பர் 2வும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. ஓகே. ஸோ அடுத்து பார்ப்போமா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான வேக்கன்சி. சரியா? ஸோ வேக்கன்சி பார்த்துக்கோங்க, ஃபீல்டு அசிஸ்டண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான அந்த போஸ்டிங் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட், பட் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அண்டு வயர்மேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்கு, அதாவது எந்த துறைக்கு இது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் இபிக்கு வந்து இதை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ போஸ்ட் கோடு வந்து 3749. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி டென்டன்டிவாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1794 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷனில் 1794 சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அது லெவல் 2. ஸோ ஸ்கேல் பே கொடுத்துருக்காங்க 18,800 to 59,900 வரைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க. சிபிஎஸ். ஓகே. ஸோ டென்டன்டிவ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? வேகன்சி எதிர்பார்க்கலாம் மேபி. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏஜ் லிமிட்ஸ். சரியா? ஸோ ஏஜ் லிமிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட், போஸ்ட் கோட் 3749. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிஸ். சரிங்களா? அதர் பேக்வேர்டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங் டு த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, ஓபிசி. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இல்லாதவங்கன்னா இப்போ ஓசி. ஓகேவா? ஸோ உங்களுடைய வயசு வந்து 32 தாண்டி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் யார் யாருக்குன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்டு விடோ. சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டியாக இருந்தால் 42 வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேன் 50 அண்ட் விடோ அப்படிங்கிறவங்களுக்கு 37 சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் சேம் கோட் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 34, எம்பிசி கேண்டிடேட்டுக்கும் 34 தான். எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37. ஓகே. ஸோ அடுத்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா
பெஞ்ச்மார்க் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் பிசி அண்ட் எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் 44 சரிங்களா 44 வயசும், அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் 47 வயசும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 55 வயதும், விடோவாக இருந்தால் 37 வயசும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா மெயினாக பார்த்துக்கணும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது அண்டு ஏஜ் பாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். சரியா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம முக்கியமானது என்னதுன்னா எலிஜிபிலிட்டி. யார் இதுக்கு வந்து பரீட்சை எழுதலாம், பரீட்சை வந்து யார் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா must be possess the National Trade-off Certificate and the National Apprenticeship Certificate awarded by the National Council for the Training and Vocational Trade in any one of the following trade அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஐடிஐ முடித்த மாணவர்கள் எலிஜிபிள். அதே மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களும் இதுக்கு வந்து என்னதுன்னா எலிஜிபிள் தான். சரியா? ஸோ 2 பேருமே என்னதுன்னா எலிஜிபிள், பட் 2மே கையில் உங்களுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரீஷியன் ஆர் வயர்மேன் ஆர் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் ட்ரேட் உள்ளவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஐடிஐ முடித்திருந்த மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ட்ரேட் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி 4.22ல் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் குவாலிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் நல்லா மெயினாக பார்த்துக்கோங்க. டைரக்ட் பி நாட் எலிஜிபிள் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களும் எம்இ முடிச்சிருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் ஐடி முடிச்சிருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அதை அவங்க மஸ்ட் பொசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து பேப்பர் 1 எழுதியும் பேப்பர் 2 எழுதியும் நீங்கள் குவாலிஃபைடு ஆகியிருந்தாலும் கூட நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஒர்க்கை பொறுத்து, ஏன்னா இது ஃபீல்டு அசிஸ்டன்ட் வயர்மேன் ரிலேட்டடானது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மேண்டிட்ரியாக வச்சுருக்குறாங்க. ஓகேவா? ஸோ விஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு 3 ஆர் பெட்டராக இருக்கணும் உங்களுடைய ஐ பவர். சரியா? ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாலேஜ் இன் தமிழ் இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ் நாலேஜுங்கிறது கம்பல்சரியாக என்ன செய்யணும்னா இருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தால் எந்தெந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டி வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஹெச் அண்ட் எல்டி, ஏசி, டிஎஃப், எல்சி அப்படின்னு சொல்லி இந்த லோகோ மோட்டார் டிசபிலிட்டி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் என்ன செஞ்சுவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5.6ல் இருக்குது. அதையும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இது தமிழ்லையும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை இங்கிலீஷில் படிக்க முடியாதவங்க தமிழ்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அது பேப்பர் 2. சரியா? இந்த மாதிரி 2 டைப்பாக இருக்குது. சரிங்களா? ஒன்று பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இது எலிஜிபிலிட்டி ஸ்கோர் மட்டும்தான். பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 கேட்டரில் பேப்பர் 1, பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பராகவும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா அலகேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயும் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்டு உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரான ஐடிஐ ஸ்டாண்டர்ட்லையும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரியா? அதில் 100 கொஸ்டின் தமிழ் போக மீதி 75 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டும் 25 மேக்ஸும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். சரியா? ஸோ 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 hours தான். ஓகே. ஸோ இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, பேப்பர் 1 எடுக்க போகிறாங்க. பேப்பர் 2ங்கிறது உங்களுக்கு ட்ரேடில் இருக்கும். ஐடிஐயில் நீங்கள் எந்த ட்ரேடு படிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்குரியது இருக்கும். மேபி அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் வயர்மேன் அப்படிங்கிற ட்ரேடை இதுக்கு கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உள்ள சிலபஸ் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, 200 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. சொல்ல புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் குவாலிஃபைங் மார்க்ஸுங்கிறது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஸோ கட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கோரிங்கை பொறுத்து மட்டும்தான் இருக்கும், ரேங்கிங் பொசிஷனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் இது மினிமம் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன செய்யணும், நிறையா மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். சிபிடி மோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ OMR கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க, சிபிடி மோட் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த ஸ்கோரிங் பார்த்தீங்க அப்படின்னா 450 மார்க்ஸ். மொத்த ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு 450 அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து என்னென்னா போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பரை பொறுத்த மட்டும் 2 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் என்ன செய்யும்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பர்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேனுக்குரிய சப்ஜெக்டாக தான் உங்களுக்கு என்ன செய்யும்னா இருக்கும். சரியா? ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்கன்னா
நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எப்பவும் போல் நார்மலாக அவங்க கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோஸு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஓடிஆர் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எக்ஸாம் ஃபீஸ். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 100 rupees. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓடிஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷனில் இருக்கும். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸுங்கிறது எவ்வளவு? 100 rupees. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜிபேயில் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து நோ ஆப்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எங்கே நடக்கும்? ஸோ முதல்ல பேப்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம், 38 மாவட்டங்கள்லையும் 38 இடங்கள்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும்? ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 நல்லா குவாலிஃபைட் ஆகி ரேங்கிங் பொசிஷன் வாங்கிட்டாலும் ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12 இடங்கள் கொடுத்துருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, கரூர் அண்டு தஞ்சாவூர். சரிங்களா? இந்த பிளேசஸ்லாம் எல்லாமே என்ன செய்யணும், உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து ரிசர்வேஷன் பற்றி தான் இருக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குள்ளது. அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அதை கிளைம் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதற்கான சிலபஸை பார்த்துருவோம். சரியா? ஸோ இதுக்கான சிலபஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கான சிலபஸ் ஓகே இதாக இருக்குது பாருங்கள். இதுக்கான சிலபஸ் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவும் போல தான் பார்ட் ஏங்கிறது தமிழ். ஸோ நம்ம குரூப் 4 லெவலில் உள்ளது தான் அப்படியே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால் இதை பார்த்துக்கோங்க. பார்ட் பியை பொறுத்த முடியும் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுவும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். சரியா? ஸோ குரூப் 4 லெவல் தான். ஸோ அதையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஸ்டின், ஜாகிரஃபியில் 5, அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டிக்கில் 15, எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 20, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட் சியை பொறுத்தவரை மென்டல் எபிலிட்டி, இது வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கோரிங்னு பார்க்கும் பொழுது இந்த ஜிஎஸ் ஸ்கோரிங் 75 ப்ளஸ் அந்த 25 100 கொஸ்டின்ஸும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிங்கிறது எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங்காகவும் உங்களுக்கு என்ன செய்யணும்னா இருக்கும். சரியா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் இந்த கோடில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சொல்கிற புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் ஐடி ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் தான் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸு ஃப்ரேம் ஆகும். இந்த கோடு படி தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி ரூல்ஸ் அண்டு ஹேண்டலிங் ஆஃப் டூல்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு மெஷரிங் த இன்ஸ்ட்ருமெண்ட், illumination and lighting system and power generation, transmission and distribution and cells and batteries, control panel wiring systems and underground UG cables, conductors, insulators. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜும் சொல்லிட்டாங்க, இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போம். இப்போ இதில் அதிகமான வெயிட்டேஜ் பார்க்கும்பொழுது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து என்ன இருக்குன்னா சிபிடி ரிலேட்டடான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். அது உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்லேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம். சரிங்களா? உங்களுக்கு ரெடி ஆகிக்கலாம். இதுக்கான மாடல் வீடியோவும் உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் அவைலபிளாக இருக்கும். இது வரைக்கும் சிபிடி எழுதாதவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சொல்கிற புரியுதுங்களா? ஸோ அதனால் எதிர்வரக்கூடிய இந்த தேர்வை வந்து நீங்கள் நல்முறையில் படித்து வெற்றி பெற டேஃபுடன் கைகோருங்கள், வெற்றியை பரிசாக பெறுங்கள். நன்றி.